மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ சரத்குமார் அவர்களுடைய நடிப்பில் அவருடைய 150வது திரைப்படமா வெளிவந்திருக்கக்கூடிய ஸ்மைல் மேன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஸ்மைல் மேன் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி 80s and 90sல கொண்டாடப்பட்டவர் தான் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பாடி பில்டிங்ல இருந்து எல்லாமே ஒரு ஆக்ஷன் பிளாக் படங்களா தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தவர் தான் சரத்குமார் அவர்கள். அண்ட் ஒரு கட்டத்துல அவருடைய லீட் ரோல்ல இருந்து கொஞ்சம் அப்படி இதுவாகி சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தாரு. அண்ட் அகெயின் இப்போ இந்த அவருடைய 150வது திரைப்படம்ன்றதுனால ஸ்மைல் மேன்ல லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஏஜ்டாவும் அதே சமயத்துல லீட் ரோல்ல பண்றக்கூடிய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை தான். அண்ட் சரத்குமாருக்காகவே இந்த கதையை வந்து நல்லாவே அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அவர் பல படங்கள்ல பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரீசெண்டாக வந்த போர் தொழில் படமாக இருக்கட்டும், அதில் அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கொஞ்சம் ஏஜ் பர்சனுக்கான போலீஸ் ஆஃபீஸராக அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தி ஸ்மைல் மேன் படத்துலையும் அவருடைய கேரக்டர் வந்து நல்லா அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்மைல் மேன் படத்தினுடைய அந்த ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லிங் நடக்குது. ஸோ அதனுடைய ஒரு சீக்வன்ஸ் ஆல்ரெடி அவர் இன்வெஸ்டிகேஷனில் இருந்திருப்பாரு சரத்குமார் அவர்கள். அண்ட் அந்த கேஸ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த சீரியல் கில்லிங் ஆரம்பிக்கும் போது, ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமார் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த கேஸ்க்கே என்னவா இருக்க போகுதுன்றது தான் படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரி. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு சிதம்பரம் நடுமாறன் அப்படின்ற கேரக்டர்ல. அண்ட் அவர் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸாக நடக்கும்ல, கொலைகள் நடக்குது, அந்த டீம்ல இருக்கிறாரு, அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஃபைலை வந்து க்ளோஸ் பண்றாங்க. அவருக்கு சடனாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவருக்கு அல்சைமர் அது வந்துடுது. அல்சைமர் ஏஜ் பர்சனுக்கு வரக்கூடிய மெமரி லாஸ் அந்த பிரச்சனையும் இருக்குது. அவருக்கு அப்படியே டயக்னோஸ் பண்ணதுல இன்னும் 1 வருஷத்துல முடிஞ்சிடும், அவருக்கு எல்லா ஞாபகமும் ஆல்மோஸ்ட் மங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டாக்டர். அண்ட் அதே சமயத்துல மறுபடியும் சீரியல் கில்லிங் அப்படின்றது ஒன்று பேட்டர்ன் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேட்டர்ன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மைலோட இது பண்ணக்கூடியது அப்படின்ற அந்த பேட்டர்ன் தான் அந்த வாயை இது பண்ணி வச்சுட்டு அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு சீரியல் கில்லிங் நடந்தது, அதுலயும் இதுதான் சொல்லியிருந்தாங்க, இந்த பேட்டர்ன் தான் இருந்தது, அதே மாதிரி இருக்குது. அப்போ இருந்த அந்த கேஸ்ல நடத்தினவர் இருக்கிறாரு சிதம்பரம் நெடுமாறன், அவர்கிட்ட வந்து உங்களோட ஹெல்ப்பை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய சிஐடி டீமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஓகே, இவர்கிட்ட போய் கேட்கும்போது இவருக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறந்துட்டு வர்றாரு. ஸோ அதை வச்சு நீங்க எப்படியெல்லாம் நீங்க டேக்கிள் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்ட்டு. ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வந்தாலும் நம்ம வந்து கெரியர்னுடைய எண்டில் இருக்கிறோம், நம்ம வந்து இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு பேரோட போகணும்னு ஆசைப்படக்கூடியவராக இருக்கிறாரு. அதுக்காக அவர் முயற்சி பண்ணி அவருடைய மெமரியை கலெக்ட் பண்ணி சொன்னாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் இதனால அவருடைய ஃபேமிலிக்கும் சரி, அவருடைய மற்றவங்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அண்ட் இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள அவருடைய மெமரி லாஸ் இல்லை, மெமரி லாஸ் ஃபுல்லா முடியறதுக்குள்ள கேஸை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, இல்லை வேற என்ன மாதிரியான விபரீதத்துல படம் வந்து போய் முடிஞ்சது அப்படின்றதுதான் படத்தினுடைய கதை. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரெடி டைரக்டர் ஷாம் பிரவீன் சொல்லிட்டு, படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அஜேஷ், சான் லோகேஷ் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, சினிமோட்டோகிராஃபி வந்து விக்ரம் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தினுடைய இது வந்து த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற கான்செப்ட்லையும் சைக்கோ கில்லர் அப்படின்ற கான்செப்டையும் வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த சைக்கோ கில்லர் அப்படின்றது நம்ம பல படங்கள்ல வந்து பார்த்துருக்கிறோம். பட் ஆனால் ஃபைனலி அதை எப்படி கனெக்ட் பண்றாங்க, அந்த சைக்கோ கில்லருக்கான மோட்டோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறாங்கன்றதான் படத்தினுடைய ஒரு டெப்த்தை வந்து கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த படத்தை எதுக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து எடுத்தீங்க டைரக்டரா இருக்கக்கூடியவங்க? ஏன்னா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போது அந்த ஒரு விறுவிறுப்பு, அந்த ஓகே இப்படி டிஸ்கஸ் பண்றாங்க, அந்த டிஸ்கஷன்ல நம்ம வந்து ஒருவேளை போலீஸுடைய அந்த இதுல வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பாங்க, இது நடக்கும், ஏன் ராட்சசன்லயே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒன்னொன்னையும் கனெக்ட் பண்ணிட்டு விஷ்ணு விஷால் வந்து சொல்லுவாரு, இல்லைங்க இது இந்த பேட்டர்ன்ல நடக்குது, இப்படிதான் அடுத்து நடக்க போகுது அப்படின் போது அதை நம்ம வந்து எஸ் இவங்க கேட்காம இப்படி தடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதே வந்து இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இப்ப அடுத்த கொலை நடக்கும் அப்படின்னும் போது இப்ப இருக்கக்கூடிய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த சிஐடி ஓ அப்படின்றதெல்லாம் என்னது இது, இதெல்லாம் ஒரு சீனு, இதெல்லாம் ஒரு டயலாக், இதுக்குதான் இப்படிதான் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களா போலீஸ் டீம்ல இருக்கக்கூடியவங்க? 2 பேர், ஒருத்தருக்கு 2 பேர் டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க,
ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு தான் தெரியல. அதுலயும் வந்து இது 150வது திரைப்படம் சரத்குமார் போது எவ்வளவு ஒரு கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து சுப்ரீம் ஸ்டார்னு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர். அவர் கொடுத்த சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் போலீஸ் ரோல்ல அவர் நிறைய ஹிட் படங்கள் வந்து கொடுத்திருக்காரு. ஏன் இப்ப வந்து அந்த போர் தொழில் படமா இருக்கட்டும், அதுலயும் வந்து அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. அப்படிப்பட்டவர் இந்த கேரக்டருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி அவருடைய கேரக்டர் நல்லா அமைச்சிருக்கிறாங்கன்றதுக்காக அவர் செலக்ட் பண்ணிட்டாரோ என்னமோ தெரியல. ஆனா ஓவராலா மத்தவங்களுக்குன்னு பார்க்கும்போது அது ரொம்ப வீக்கான ஒரு ரோல். மத்தவங்களுக்குலாம் அந்த எதுக்கு இந்த கேரக்டர் வருது, எதுக்கு இந்த கேரக்டர் போகுது, சைக்கோ கில்லருக்கான அந்த மேஜர் அந்த ஆன்டகானிஸ்டே வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாத ஒரு சைக்கோ கில்லரா மாறி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தான் ஏத்துக்க முடியாததா இருக்குது. ஏன் இவங்களுடைய படங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா மலையாள படத்துல இதே மாதிரி நிறைய சைக்கோ கில்லர் இல்லாம கூட வந்திருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட் படத்துலயும் நிறைய சைக்கோ கில்லர் வந்திருக்கு. பட் ஆனா அந்த கேரக்டர் ஏன் இப்படி சைக்கோ கில்லரா மாறுறாங்கன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான் எல்லா படத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கொஞ்சம் கூட தொய்வடையாம நம்மள பார்க்க வைக்கிறதுக்கான காரணமா அமையும். ஆனா இந்த ஸ்மைல் மேன் படம் வந்து ஸ்மைல் பண்ணி கொலை பண்ண வைக்கிறாங்க. என்னை யாருமே ஸ்மைல் பண்ணலன்ற ஒரு காரணத்துக்காக எடுத்துக்கிட்டதும் அண்ட் அதே போல ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க வந்து குடிச்சிட்டு இப்படி வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க இந்த வேலை பார்க்குறாங்களா கண்டிப்பாக குடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அப்படிதாங்க இருக்கும், எமோஷனலஸ் இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பிற்போக்குத்தரமான ஒரு கான்செப்ட் இதுக்குள்ள வச்சிருக்கிறது ஏத்துக்க முடியாதது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச மற்ற கேரக்டர்ஸ் இனியாவா இருக்கட்டும், சஜியா இருக்கட்டும் அண்ட் ஹரிஷ் பெரியவெடி, அது மட்டும் இல்லாம சுரேஷ் மேனன் கேரக்டர்லாம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய நல்லா ஒரு பார்த்தாலே ஒரு மாதிரியான ஒரு எலைட் லுக் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். கலையரசன் கொஞ்சம் கூட இந்த கதைக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல், அவர் கேரக்டருக்கு செட் ஆகாத ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா அவர் நல்லா நடிக்கக்கூடியவர் தான். பட் இந்த கதைக்கும் இந்த அவர் பண்ண அந்த கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸ்மைல் மேன் படம் 180வது படம்ன்றதுனால ட்ரைலரை பார்த்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட போன தியேட்டருக்கு யாரெல்லாம் ஓகே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு ட்ரைலரை நல்லா பண்ணீங்களே தவிர்த்து ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இந்த படத்துக்கு நம்ம இவ்வளோ ஈகரோட வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் பிளே, அதுக்கேற்ற மாதிரியான கதைக்களத்தை அமைச்சிருக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கேரக்டருமே ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் இந்த படம் வந்து ரசிக்கிற தன்மையில இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் கோட்டை விட்டது தான் இந்த படத்தினுடைய பெரிய மைனஸா அமைஞ்சிருக்குது. அஃப்கோர்ஸ் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய மைல்ஸ்டோன் படமா இருக்கக்கூடிய 50வது படமா இருக்கட்டும், 100வது படமா இருக்கட்டும், 150வது திரைப்படம் எல்லாருக்கும் கை கொடுத்தது கிடையாது. ஸோ இவருக்கு இந்த படம் கை கொடுக்கும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போட அவரும் இருந்த மாதிரி அவருடைய ரசிகர்களும் இருந்திருப்பாங்க. அதை கொஞ்சம் இவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் கதையை வந்து நல்லா செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சரத்குமார் வந்து இப்போ பண்ணக்கூடிய கேரக்டர் எல்லாமே வந்துட்டு நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துலயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்லை. பட் அவர் மட்டும் நடிச்சா எப்படி, படத்துல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சாதான் ஒரு வெற்றி படமா அமையும். அந்த படத்துக்கு எல்லாருமே நடிக்கணும்னும் போது அதுக்கான காஸ்டிங்கும் சரி, அந்த கேரக்டருடைய ரோல் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதை தவற விட்டுட்டாரு படத்தினுடைய டைரக்டர் மற்றும் ரைட்டர். ஸோ எனிவே ஸ்மைல் மேன் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க எல்லாரும் ஸ்மைல் இல்லாமல் வெளியில வந்தது தான் மிச்சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.